Dawood, the uncle of the Muhammad, was enthroned in 1378. Was Muhammad II. Muhammad II அப்படின்ட்டு இந்த தாவூத் அப்படின்றது இந்த முகமது II அப்படின்ற ஒரு பேரை வச்சுட்டு வந்துட்டாரு. The Muhammad II reign was peaceful. இவரோட பீஸ்ஃபுல். The Sultan spent much of his time building his court as the center of culture and learning அப்படின்றது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஆட்சி புரிந்தார். The constant wars between the Bahmani and the Vijayanagar rulers over the fertile Tungabhadra and Krishna region. The threat also came from the north. Tungabhadra and Krishna region அப்போ விஜயநகர ரூலரோட போர் புரிஞ்சுட்டு தான் இருந்தாங்க. த த்ரெட் ஆல்சோ கேம் ஃப்ரம் த நார்த், எஸ்பெஷலி ஃப்ரம் த மால்வா அண்ட் த குஜராத் அப்படின்றது. நார்த்தில் எங்கே இருக்கவங்க நார்த்தில் வந்துட்டு குஜராத் சைடு தான் இருக்கும். குஜராத்தில் எப்பயுமே மால்வா தான் இருப்பாங்க. நார்த்தில் குஜராத் மால்வாவில் வந்துட்டு அவங்களுக்கு த்ரெட் இருந்துச்சு. த நோர்த்வர்தி ரூலர் ஆஃப்டர் த 8.5 decades, 8.5, the Northwest ruler after 8.5 decades, 1377 to 1463 was Muhammad III. இப்போ முகமது III வச்சுக்கப்போ இந்த முகமது III எப்போ இருந்தார்? 1463லேருந்து 1482. இவர் வந்துட்டு ஆட்சி புரிந்தது 1463லேருந்து 1482. 1463 அப்புறமா என்னது 1482 வரைக்கும் இருந்தார். முகமது III reigned for 19 இயர்ஸ்க்கு இருந்தார். ஃபார் மோஸ்ட் ஆஃப் திஸ் டிக்கெட்ஸ் லெஃப்டினன்ட் டேவல் அப்படின்ட்டு முகமது கவான். இவர் தான் வந்துட்டு இந்த கவான் அப்படின்ற ஒருத்தர்னால தான் இவரை பற்றியே படிக்கணும். இந்த முகமது III பற்றியே படிக்கிறது. நோபல் பர்சனாலிட்டி ஆஃப் த டைம். அப்போ வந்துட்டு 8 மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா? 8 மினிஸ்டர் வந்து பாம்பே ஸ்டேட்டு யாரெல்லாம் இருந்தால் வக்கீலுல் சுல்தானா ஆர் லெஃப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் அப்படின்றது வக்கீலுல் சுல்தானா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வக்கீலுல் சுல்தானா லெஃப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் வாஸ் த இமீடியட் சபார்டினேட் அத்தாரிட்டி ஆஃப் த சாவரின். அரசருக்கு அப்புறமா இந்த வக்கீலுல் சுல்தானா அப்படின்றவர் தான். அப்புறமா பேஷ்வா வந்துட்டு லெஃப்டினன்ட் ஆஃப் த கிங்டம், திரும்பி லெஃப்டினன்ட் ஆஃப் த கிங். ரெண்டு பேருமே எனக்கு லெஃப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் தான். வாஸ் த இமீடியட் சபார்டினேட் அத்தாரிட்டி இது. ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது. த வசாரிக்குல் அப்படின்னா ஹூ சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் த அதர் மினிஸ்டர்ஸ். வசாரிக்குல் அப்படின்றது ஹூ சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் த அதர் மினிஸ்டர்ஸ். அமீர் ஐ ஜும்லா அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். அமீர் ஐ ஜும்லான்னு இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஜேனா எஃப்ஜே அப்படின்னு வச்சுக்கோங்க. எஃப் அப்புறமா ஜே. அமீர் ஐ ஜும்லா அப்படின்றது ஃபினான்ஸ் மினிஸ்டர். நாசர் அப்படின்றது என்னது? அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் நாசர் அப்படின்னா என்னது? நாசர் அப்படின்னா ஜும்லா அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். நாசர் அப்படின்னா அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். வஷரை அஷ்ரஃப் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். வசரி அஷ்ரஃப். ஆஷ் அப்படின்னா என்னது? ஆஷ்னா ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படின்றது. ஃபாரின்லேருந்து ஆஷ் வாங்குவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபாரினில் தான் ஆஷ் வாங்குவோம். அப்புறம் கோட்வால் வந்து சிட்டி ஆஃப் த போலீஸ் ஆர் த சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இந்த கேபிட்டல். கோட்வால் வந்து சீஃப் ஆஃப் போலீஸ். கோட்வால் அப்படின்னா என்னது? சீஃப் ஆஃப் த போலீஸ் அண்ட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இந்த கேபிட்டலில் வந்துட்டு கோட்வால் அப்படின்றத நீதியாக காப்பாற்றினாங்க. சர்தார் ஐ ஜஹான்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்டர் ஆஃப் த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் என்டர்மெண்ட். சர்தார் ஐ ஜஹான் அப்படின்றது என்னது? மினிஸ்டர் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். இது முகமது கவான் அப்படின்றது ஒரு பர்ஷியன் பை பர்த். முகமது கவான் வாஸ் வெல் versed in the Islamic theory. அப்புறம் பர்ஷியன் மேத்தமெட்டிக்ஸ் அவருக்கு நல்லா தெரியும். பர்ஷியன் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரியும். ஹி வாஸ் பார்ன் as a poet and a prose writer. போயிட்டாக இருந்தார் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர். பாமனி கிங் அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா. இவர் இப்போ ஃபஸ்ட்டு அலாவுதீன் கிங் யார்? அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா. கிரேட்லி இம்ப்ரெஸ்ட் பை ஹிஸ் விஸ்டம் அண்ட் மிலிட்ரி ஜீனியஸ் ரெக்ரூட்டட் ஹிம். யார் ரெக்ரூட் பண்ணால்? அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா. He received a great distinction as the Prime Minister under யார்? முகமது III அப்படின்னா Prime Minister இருந்தார். Contributed extensively to the development of the Bahmani Kingdom. Gawan was known for his military campaigns as well as for administrative reforms. He used Persian chemistry to teach the Bahmani army about the preparation and use of gunpowder. Persian chemistry வச்சு என்ன பண்ணாரு? Preparation and use of gunpowder. Persian chemist அப்படின்னு வச்சுக்கணும். In his war against the Vijayanagar kings in Belgaumல தான் என்ன பண்ணாரு? gunpowder யூஸ் பண்ணாரு. He used the gunpowder in order to tighten the administration and to curb the power of the provincial governors who often functioned as the virtual kings. Gawan divided the existing four provinces of the Bahmani kingdom into 8 provinces மாற்றினாரு. ஃபஸ்ட்டு 4 இருந்தது டாரஃப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? TARAF. யார் கொண்டு வந்தாருன்னா ஃபஸ்ட்டு இருந்தவர் அலாவுதீன் ஹாசன் கொண்டு வந்தார். இவர் என்னவா மாற்றினார்? 8 மாற்றினார். இதுக்கப்புறமா என்னது? 5 பிரியும் அது. ஓகேவா? வந்துட்டு limit the area under the rule of each governor and to make the provincial administration more manageable ஆகணும்னு நினச்சாரு. He also placed some districts in the provinces directly under the central administration. central administration கொண்டு வந்தார். Gawan sought to curtail the military powers of the governors by allowing them to occupy only 1/4 of the territory. இந்த கவர்னரால் என்ன பண்ண? only 1/4 in the territory. ஒரே ஒரு ஃபோர்ட்டு தான் ஆட்சி புரிய முடியும் ஒரு டைம். The Sultan kept the other force under his direct control. மற்ற எல்லா கோர்ட்டுமே என்னது? ஃபோர்ட்டுமே சுல்தானுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு. The royal officers who were given land assignment as pay were made accountable to the Sultan for their income and their expenditure. ராயல் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு என்னது?
for the income and the accountable for the income and the expenses. The administrative reforms introduced by government improved the efficiency of the government law, but curtailed the power of the provincial chiefs who were mostly Deccanis. The Deccanis who were mostly Deccanis powers, curtailed the powers of the Deccanis அப்படின்னு வச்சுக்கலாம். So the existing rivalry among the nobles such as the Deccanis and the Pardesis foreign. The existing rivalry between the Deccanis and the Pardesis foreigners further intensified and the conflicts broke out. When the government became a victim of the success of power, the Deccani nobles grew jealous of his success and considered him as an obstacle to their rise. They manipulated by forging a letter. Forging a letter to implicate Gawan in conspiracy against the Sultan. Sultan, who himself was not happy with the Gawan's dominance, ordered his execution against the decline of the Bahmani kingdom. Gawan's execution prompted several of the foreign nobles to be considered the backbone of the state to leave several provinces. After Gawan இறந்தோடனே எல்லாருமே நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. After Sultan Muhammad III's death, after Sultanuடைய Muhammad III death, Mahmud இல்லைன்னா ஷிஜாபுத்தீன் முகமது reigned for Sultan till his death in 1518 வரைக்கும் ஆட்சி புரிந்தவர் யார்? முகமது இல்லைன்னா ஷிபாதுதீன் முகமது அப்படின்றது. His long rule is noted for beginning the process of disintegration. அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. After him, 4 successors of the throne were the kings only in name. During this period, the Sultanate gradually broke up into 5 independent Deccan sultans. எனது பிடார், பிஜப்பூர், அகமதுநகர், பிடார் அண்ட் கோல்கொண்டா அப்படின்ட்டு. பிடார், அகமதுநகர், கோல்கொண்டா அண்ட் பிஜப்பூர். இது எப்படிங்க ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு இது வந்துட்டு பிஜப்பூர், அகமதுநகர், கோல்கொண்டா, பிடார், பெரார். Contribution of the Bahmani Sultans architecture. The contribution of the Bahmani Sultan to the architecture is evident in Gulbarga தெரியுது. Archaeological excavation done in the site of the kingdom has helped to unearth palaces, halls and public audience, ambassadors' residences, arches, domes, walls and citadels. These finds are illustrative to the architectural skill. Education. The founder of the Bahmani kingdom, Alauddin Hasan Bahman was educated. Alauddin Hasan Bahman educated at Multan at the initiative of Zabur Khan. Zabur Khan Alauddin Hasan படிச்சாரு. The general of the Alauddin Khilji. Zabur Khan அப்படின்றவர் யாரு? அலாவுதீன் கில்ஜியில் ஒரு ஜென்ரல். அலாவுதீன் கில்ஜி கிட்ட இருந்த ஒரு ஜென்ரல் தான் யார்? Zabur Khan. On his accession, he took special care in founding a school to educate his sons. His son யார்? Muhammad I was a patron of learning. யார்? Muhammad I ஏற்கனவே பார்த்துட்டோம். Patron of learning. He opened institutions for the purpose of educating the children of the noble families in the art of soldiery. அப்புறமா சுல்தான் ஃபெரோஷ் அப்படின்றது. இந்த ஃபெரோஷ் அப்படின்னா 8வது பாமினி கிங். எவ்வளவு? 8வது பாமினி கிங் யார்? ஃபெரோஸ் வாஸ் ஒரு லிங்குவிஸ்ட் போயிட்டு. Later, his successors founded schools in Gulbarga. இவருடைய founded schools எங்கெல்லாம் வந்துட்டு குல்பர்கா, பிடார், தௌலாதாபாத், கண்டஹர் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா இதை வந்துட்டு ஈஸியாக வச்சுருக்கு. ஜிகே அப்படின்ட்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஜிகே. அப்புறமா என்னது? பிடி அப்படின்றது. ஜிகே பிடி அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னது? குல்பர்கா, கண்டஹர், பிடார், தௌலாதாபாத். Lodging the king's expenses and provisions in the schools. Muhammad Gawar's famous, இது முக்கியமானது. Muhammad Gawar's world famous madrasa இங்கே இருக்குது, பிடாரில் இருந்துச்சு. With a large library containing 3000 manuscripts இருந்துச்சு. As an illustrative of the importance given to the scholarship and education by the Gawan. இதோட முடிச்சிட்டாங்க. Summary. The foundation of the Vijayanagar kingdom was brought on by two brothers யார்? ஹரிஹரன் புக்கர். அது அவங்க தான் Vijayanagar kingdom ஆரம்பிச்சுட்டாங்க. இவருடைய சக்ஸஸர் யார்? தேவராயா II. அவர் தான் வந்துட்டு என்னது கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் த ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது சாலுவாக்கு முன்னாடி சங்கமா டைனாஸ்டியில் த மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ் ரூலர் வந்து யார்? கிருஷ்ணதேவராயா. அவர் வந்துட்டு துளுவா டைனாஸ்டியில் சேர்ந்தவர். அப்புறம் டிஃபீட் ஆஃப் த விஜயநகர் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கம்பைன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் த டெக்கானைட்ஸ் வந்து நரேட்டட் அப்படின்றது. அது என்னது? 1565. The Vijayanagar system of the governance and the economic explored. Contributions of the Vijayanagar to the literature, art, architecture is also dealt with this. The establishment of the Bahmani kingdom by Alauddin Hasan Bahman and consolidation by his able successor Muhammad I are detailed. Administrative system introduced by Muhammad Shah and measures adopted by the Muhammad and later by Muhammad Gawan during the kingship of the Muhammad III are analyzed. Bahmani kingdoms introduced the architecture and education are also examined.